இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு குடியேற போக்கு கடந்த சில வருஷங்களாகவே அதிகரிச்சுட்டு வருது. இதை பத்தி விரிவா விளக்க இணைஞ்சிருக்காங்க தொகுப்பாளர் காயத்ரி. ஓவர் டு யூ காயத்ரி. நன்றி அஞ்சலி. இப்போ இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு குடியேறக்கூடிய போக்கு கடந்த சில வருஷங்களாகவே வேகமாக அதிகரிச்சுக்கிட்டு வருது. ஆனால் இப்போ நாடாளுமன்றத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகள் படி இந்தியர்கள் இந்திய குடியுரிமையை கைவிடுவது தொடர்பாக அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கு. அதை பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். சரி, முதல்ல மத்திய அரசுடைய புள்ளி விவரங்கள் படி 2011 இருந்து 2024 வரைக்குமான காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 20 லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் இந்திய குடியுரிமையை திறந்திருக்காங்க, அதாவது கைவிட்டிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு பின் அப்படின்னு இதை பிரிக்கிறாங்க. 2022 முதல், அதாவது கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் இந்திய குடியுரிமையை கைவிட்டிருக்கிறாங்க. இதுவே 2020 கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த எண்ணிக்கை ஆண்டுக்கு 1லிருந்து 1.4 லட்சம் மட்டுமே. அதே போல் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 9 லட்சம் இந்தியர்கள் இந்திய குடியுரிமையை கைவிட்டிருக்கிறாங்க. சரி, அப்படி இந்திய குடியுரிமையை கைவிடுறவங்க வேற எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போறாங்க அப்படின்னு கேட்டால், பெரும்பாலான இந்தியர்கள் குடியுரிமை பெறக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா. பொதுவாக இந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வேலைவாய்ப்பு, உயர்கல்வி, நிரந்தர குடியிருப்பு, வாழ்க்கை தரம் அப்படின்னு எல்லாத்துலேயும் முன்னிலையில் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். இப்படி இந்தியர்கள் இந்திய குடியுரிமையை கைவிட முக்கியமான காரணங்களில் ஒன்று, இந்தியாவில் இரட்டை குடியுரிமை அனுமதிக்கப்படலை. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றால் தானாகவே இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படும். அதனால் வெளிநாட்டில் நிரந்தரமாக வாழறதுக்கும் அந்த நாட்டு குடிமகனாக முழு உரிமையை பெறுறதுக்கும் அரசியல், சமூக பாதுகாப்பு இது போன்ற சலுகைகளை பெறுவதற்கும் இந்தியர்கள் கட்டாயமாக இந்திய குடியுரிமையை கைவிட வேண்டிய நிலை உருவாகுது. சரி, இப்போ இந்திய குடிமையை கைவிட்டு வெளிநாட்டு குடியுரிமையை பெறுறாங்க இல்லையா, அப்படி என்னதான் அந்த வெளிநாடுகளில் இருக்குது? ஏன் வெளிநாட்டு குடியுரிமை தேவை அப்படின்னு கேட்டால், ஐடி, மருத்துவம், ஆராய்ச்சி துறைகளில் அதிக சம்பளம், உலகளாவிய வேலைவாய்ப்பு, அனுபவம், அடுத்ததாக கல்வி. குறிப்பாக வெளிநாடுகளில் படிக்க போகிற பல மாணவர்கள் அங்கேயே வேலை பார்க்கவும் விரும்புகிறாங்க, அப்படியே குடியுரிமையும் வாங்கிடுறாங்க. அதே போல் தூய்மையான காற்று, சிறந்த சுகாதாரம், சிறந்த பொது வசதிகள், சமூக பாதுகாப்பு, இப்படி காரணங்களும் வெளிநாட்டு அரசு நலத்திட்டங்கள், வாக்குரிமை, முழு குடிமகனுக்கான உரிமைகள் இதெல்லாமே காரணங்களாக பட்டியலிடப்படுது. இந்த வெளிநாடுக்கு போகணும், அங்கே குடியுரிமை பெறணும் அப்படின்னு சொல்கிறவங்க இதெல்லாமே காரணங்களாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுவுமே மத்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் என்ன காரணம்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பர்சனலைஸ்டு காரணம் இருக்கும், ஆனால் பொதுவான காரணங்களாக இப்படி இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. நிபுணர்கள் இதை பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது இந்திய திறமைகள் வெளிநாடுகளுக்கு வெளியேறும் நிலைதான் இந்த பிரெயின் ட்ரெயின். முக்கியமாக திறமையான இளைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இவங்க எல்லாமே தான் வெளிநாட்டு குடியுரிமையை நோக்கி நகர்றாங்க. இந்த போக்கு நீடிச்சுது அப்படின்னா இந்தியாவோட மனிதவள வளர்ச்சியில் தாக்கம் ஏற்படலாம் அப்படின்னுமே எச்சரிக்கப்படுது. சரி, அப்போ ஒரு புறம் உலகளாவிய வாய்ப்புகளை தேடக்கூடிய இந்தியர்கள், இன்னொரு புறம் அப்படியே நாட்டை விட்டு விலகக்கூடிய திறமைகள். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்தியா இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்குது. இந்தியாவில் இரட்டை குடியுரிமை தொடர்பான விவாதங்கள் திரும்பவும் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்தியாவில் கல்வி தரம், வேலைவாய்ப்பு, சம்பளம், வாழ்க்கை தரம் இதெல்லாமே அதிகரிச்சுது அப்படின்னா இப்படி வெளியேறவங்களுடைய எண்ணிக்கை குறையுமா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் தான் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கையை தீர்மானிக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் கருதுறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.